யோசிச்சு பாருங்க, ஒரு பணம் இருக்கு, ஆனா அது எந்த பேங்க்கும் கண்ட்ரோல் பண்ணல. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி தோணலாம், ஆனா இது நிஜம். இன்னைக்கு நாம பிட்காயின் பத்தின மர்ம முடிச்சுகளை ஒவ்வொன்னா அவிழ்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம கையிலயோ இல்ல அரசாங்கத்துக்கிட்டயோ இல்லாத ஒரு பணம், எந்த பேங்க், சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருமே இத ஆட்டி படைக்க முடியாது. இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த பணம் முழுக்க முழுக்க ஆன்லைன்ல மட்டும்தான் இருக்கு. கையில தொட்டு பாக்குற மாதிரி காசும் கிடையாது, நோட்டும் கிடையாது. கேட்கவே ஒரு மாதிரி விசித்திரமா ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்குல்ல. அப்போ உண்மையில இந்த பிட்காயினா என்ன? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாப்போம். எல்லாத்தையும் கரெக்டா புரிஞ்சுக்க நாம ஏக்தம் பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, பிட்காயின்ங்கிறது முழுக்க முழுக்க ஆன்லைன்ல மட்டுமே இருக்கிற ஒரு பணம். இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி பேரு தான் பிளாக் செயின். இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். ஆனா அத புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் வழி இருக்கு. அத ஒரு பெரிய எல்லாரும் பார்க்கக்கூடிய கூகுள் ஷீட் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு கேளுங்க. இந்த கூகுள் ஷீட்டை யார் வேணாலும் பார்க்கலாம், அதனால இது ரொம்பவே வெளிப்படையானது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. யாரும் இதை ரகசியமா போய் மாத்தவே முடியாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு பரிவர்த்தனையும், அதாவது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் உலகம் பூரா இருக்கிற ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸ் சேர்ந்து சரிபார்க்கணும். இதுக்கு பேர் தான் பரவலாக்கம், அதாவது டீசென்ட்ரலைசேஷன். இதனாலதான் இது அவ்ளோ பாதுகாப்பா இருக்கு. சரி, பிட்காயின் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆனா இதை கண்டுபிடிச்சது யாரு? இங்கதான் கதை இன்னும் செம இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. சதோஷி நாகமோட்டோ. இந்த பேர் தான் பிட்காயினோட அடையாளம். ஆனா இந்த பேரே ஒரு பெரிய மர்மம். இந்த சட்டோஷிங்கிறது ஒரே ஒரு ஆளா இல்ல பல டெவலப்பர் சேர்ந்த ஒரு டீமா? இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே இதுக்கு பதில் தெரியாது. டெக்னாலஜி உலகத்துல தீர்க்கப்படாத மிகப்பெரிய மர்மங்கள்ல இதுவும் ஒண்ணு. அடுத்து, புதுசா பிட்காயின்ஸ் எப்படி உருவாகுது? இத நாம ஒரு டிஜிட்டல் தங்க வேட்டைன்னு கூட சொல்லலாம். இந்த ப்ராசஸ்க்கு பேரு மைனிங். ஆனா இங்க மண்வெட்டி, கடப்பாறைக்கெல்லாம் வேலையே இல்ல. அதுக்கு பதிலா பயங்கர சக்தி வாய்ந்த கம்ப்யூட்டர்ஸ் ரொம்பவே சிக்கலான கணக்குகளை சால்வ் பண்ண போட்டி போடும். இந்த கணக்குகள் சும்மா ஏதோ கணக்கில்ல, இதுதான் அந்த நெட்வொர்க்கையே பாதுகாத்து டிரான்சாக்ஷன்களையும் உறுதிப்படுத்துது. உலகம் பூரா இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ஒரு பந்தயத்துல ஓடுற மாதிரி. ஒரு புதிரை யாரு முதல்ல தீர்க்கறாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்க ஒரு செட் டிரான்சாக்ஷனை சரி பார்த்து அதுக்கு பரிசா புதுசா உருவாக்கப்பட்ட பிட்காயின்ஸை சம்பாதிப்பாங்க. இங்கதான் பிட்காயின் மத்த எல்லா பணத்துல இருந்தும் டோட்டலா வேற மாதிரி இருக்கு. மொத்தமாவே 21 மில்லியன் பிட்காயின்ஸ் மட்டும்தான் உருவாக்க முடியும். ஒரு பிட்காயின் கூட அதுக்கு மேல வராது எப்பவுமே. நம்ம அரசாங்கங்கள் நினைச்சா எவ்வளவு பணம் வேண்டும்னாலும் பிரிண்ட் பண்ண முடியும். இதனால பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் வரும். ஆனா பிட்காயின் அப்படி இல்ல, அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதனாலதான் தங்கத்த மாதிரி இதையும் ஒரு அரிதான பொருளா பாக்குறாங்க. சரி, பிட்காயின் இவ்ளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கும்போது மக்கள் ஏன் இத வாங்குறாங்க, விக்கிறாங்க? இதுல என்ன ரிஸ்க் இருக்கு, என்ன ரிவார்டு இருக்கு? வாங்க பார்க்கலாம். மக்கள் ஏன் இந்த டிஜிட்டல் சொத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க? பல காரணங்கள் இருக்கு. சிலர் இது டிஜிட்டல் தங்கம் மாதிரி ஒரு சேமிப்பா பாக்குறாங்க. இன்னும் சிலருக்கு அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இருந்து வெளியிருக்கிற ஒரு நிதி சுதந்திரம் இது. பணவீக்கத்துல இருந்து தப்பிக்க ஒரு வழியாவும் சிலர் நினைக்கிறாங்க. அப்புறம் ஆமா, நிறைய பேர் அதோட விலை வேகமா ஏறி இறங்குறத வச்சு லாபம் பார்க்கவும் முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்குல்ல. ஆனா அந்த $1 மில்லியன் கேள்வி, பிட்காயின்ல ரிஸ்க் இருக்கா? நிச்சயமா ஆமா, இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. இதுல போட்டா கண்டிப்பா லாபம் கிடைக்கும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. விலைகள் ராக்கெட் வேகத்துல ஏறும், அதே வேகத்துல பாதாளத்திலயும் விழும். ஒவ்வொரு நாட்டிலையும் இதுக்கான சட்டத்திட்டங்கள் வேற மாதிரி இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்களே முழுசா ரிசர்ச் பண்ணிட்டு தான் எந்த முடிவும் எடுக்கணும். இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் இருந்தாலும் பிட்காயின் இந்த நிதி உலகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது ஒரு நிதி புரட்சியோட முதல் புள்ளி அப்படின்னே சொல்லலாம். பிட்காயின் தான் பரவலாக்கப்பட்ட நிதி, அதாவது டிஃபைன்ற ஒரு புது உலகத்துக்கே கதவை திறந்து வச்சுது. ஆன்லைன்ல இருக்கிற பொருளை நாம உண்மையிலே சொந்தமா வச்சுக்க முடியும், இது நமக்கு காட்டுச்சு. இதுக்கப்புறம் தான் ஆயிரக்கணக்கான வேற கிரிப்டோ கரன்சிகள் உருவாச்சு. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, பிட்காயின் பணத்தோட உலகத்தை நிரந்தரமா மாத்திருச்சு. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். நாம இவ்ளோ நேரம் பார்த்தத வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிட்காயின் தான் பணத்தோட எதிர்காலமா, இல்ல இதுவும் காலப்போக்குல மறைஞ்சு போற ஒரு டிஜிட்டல் ட்ரெண்டா? யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பிட்காயின் உலகத்தை நல்லா புரிஞ்சுக்க உதவி இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை சிம்பிளா தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த விளக்கத்துல பார்க்கலாம்.